தமிழ் அறிஞர்களும் தமிழ் நூல்களும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான 20 முக்கிய வினாடி வினா தொகுப்பு அடங்கியுள்ளது. இதை வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கப்படும். கேள்வி 2. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கால்டுவெல். 1856 இந்நூல் வெளியிடப்பட்டு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் உவே சாமிநாத ஐயர். ஓலைச்சுவடைகளை தேடி தேடி அச்சுக்கு கொண்டு வந்தவர் உவே சாமிநாத ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற புகழ்பெற்ற எழுச்சி பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். இவர் புரட்சி கவிஞர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 தொகை நூல்களில் முதலாக தொகுக்கப்பட்ட பெருமைக்குரிய நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. இது நல்ல என்ற அடைமொழியை பெற்ற சிறப்பு நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படும் அறிஞர் யார்? ஆன்சர் பம்பல் சம்பந்த முதலியார். நாடக கலைக்கு பெரும் தொண்டாற்றிய வழக்கறிஞர் யார் அப்படின்னாலும் பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தனித்தமிழ் தந்தை என தமிழ் உலகில் போற்றப்படும் அறிஞர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். இவர் சமஸ்கிருத கலப்பில்லாமல் தமிழ் எழுத தூண்டியவரும் இவரே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜியு போப் அவர்கள் உலக புகழ்பெற்ற திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஆங்கிலம். இந்த நூல் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886 இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீரா புராணம் என்னும் மகத்தான இஸ்லாமிய காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் உமறுப்புலவர். இந்த நூல் வள்ளல் சீதக்காதியின் ஆதரவை பெற்று இயற்றப்பட்ட காப்பியமும் சீரா புராணமே ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் என்ற பெயரில் புகழ் பெற்றவர் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகிய முற்போக்கு நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார். இவர் தேசிய கவி முண்டாசு கவிஞர் என்றும் அழைக்கப்படுபவர். திருத்தொண்டர் புராணம் என்ற மாற்றுப் பெயரால் அழைக்கப்படும் நூல் எது? மாற்றுப் பெயரால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இதோடைய சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்ட சைவ 12 திருமுறை நூல் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் உலகில் தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் யார்? தமிழ் தென்றல் திருவிக கல்யாண சுந்தரனார். இவர் சிறந்த மேடை பேச்சாளர் மற்றும் தொழிற்சங்க தலைவரும் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் உள்ள ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் எந்த சமயத்தை சார்ந்தவை? அனைத்தும் சமண சமயத்தை சார்ந்தவை. உதயன குமார காவியம், யசோதா காவியம் ஆகியவை இதில் அடங்கும். அடுத்த கொஸ்டின். தமிழில் எழுதப்பட்ட மிக முதல் நாவல் புதினம் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். இது 1879 மாயூரம் வேதநாயகம் பிள்ளையால் எழுதப்பட்டது. அடுத்த கொஸ்டின். சொல்லின் செல்வர் என்று தமிழ் உலகத்தால் போற்றப்படுபவர் யார்? ராபி சேது பிள்ளை அவர்கள். தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆசிரியரும் ராபி சேது பிள்ளை அவர்கள். அடுத்த கேள்வி. வைணவ பணுவலான 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் நாதமுனிகள். 12 ஆழ்வார்களின் பாடல்களை தேடி தொகுத்தவரும் நாதமுனிகள் அவர்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று கண்ணீரென்று முழங்கியவர் யார்? கணீரென்று முழங்கியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு போன்ற நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன்.
அடுத்த கேள்வி, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் எது? மதுரை காஞ்சி. இது மாங்குடி மருதனாரால் இயற்றப்பட்ட நீண்ட வரலாற்று பாடல் ஆகும். அடுத்த கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கிய நூல் எது? தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 அதிகாரங்களை கொண்ட நூலும் தொல்காப்பிய நூலே.